வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு மூவி கிரிட்டிக் சேனல். இன்னைக்கு நம்ம ரீசெண்டா தியேட்டர்ஸ்ல கிச்சா சுதீப் அவர்களோட நடிப்புல ஒரு கன்னட ஆக்ஷன் த்ரில்லர் படமா வெளிவந்திருக்கிற மார்க் படத்தோட ரிவ்யூ பத்தி தான் தெரிஞ்சுக்க போறோம். இந்த படம் இப்போதைக்கு தமிழ் டப்பிங்ல கிடையாது, கன்னட வெர்ஷன்ல மட்டும்தான் அவைலபிளா இருக்கு. இந்த படம் தமிழ் ஆடியன்ஸுக்கு ஒர்க் அவுட் ஆனிச்சா இல்லையா அப்படிங்கிறத இந்த வீடியோல தெரிஞ்சுக்கலாம். ஸ்கிப் பண்ணாம பாருங்க. படத்தோட ஒன்லைன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, படத்தோட ஹீரோ கிச்சா சுதீப் ஒரு சஸ்பெண்ட் ஆன போலீஸ் ஆபீசரா இருக்கிறாரு. ஒரு நாள் ஊருக்குள்ள 18 குழந்தைங்க காணாம போறாங்க. அவங்கள கண்டுபிடிக்கிறதுக்கு ஹீரோவுக்கு 18 மணி நேரம் தான் பேலன்ஸ் இருக்குது. ஒரு புறம் காணாம போன குழந்தைங்க, இன்னொரு புறம் பாத்தீங்கன்னா அரசியல் சூழ்ச்சியில ஹீரோ மாட்டிக்கிறாரு. இன்னொரு புறம் பாத்தீங்கன்னா கேங்ஸ்டர் மோதல். இது எல்லாத்தையும் ஹீரோ எப்படி சமாளிக்கிறாரு அப்படிங்கிறத விறுவிறுப்பா சொல்றதுதான் படத்தோட மீதி கதையே. படத்தோட ஹீரோ கிச்சா சுதீப் ஒரு ஒன் மேன் ஆர்மியா இந்த படத்தை நல்லாவே தாங்கி நின்றுக்கிறாரு. தனக்காக தியேட்டருக்கு வர தன்னுடைய ஃபேன்ஸை திருப்தி படுத்துறதுக்கான யுக்திய இந்த படத்துல நல்லாவே கையாண்டிருக்கிறாரு. மாசான வசனங்கள் பேசுற இடங்களாகட்டும், ஸ்டண்ட் காட்சிகளாகட்டும், பாடி லாங்குவேஜ் ஆகட்டும், இந்த இடங்கள்ல சிறப்பான நடிப்பை அவரு வெளிப்படுத்தியிருக்கிறாரு. இந்த படத்தோட கேமரா ஒர்க் நல்ல ரிச்சா இருக்குது. குறிப்பா சொல்லணும்னா மாசான சண்டை காட்சிகள் வர இடங்கள்ல வர பிஜிஎம் தியேட்டர்ல கேட்கறதுக்கு சூப்பரா இருக்கு. விஜய் கார்த்திகேயா படத்தோட ஆக்ஷன் காட்சிகளை மாசாவே படமாக்கி இருக்கிறாரு. படத்தோட இன்டர்வல்ல வர ட்விஸ்டானது படத்து மேல நல்ல ஒரு எதிர்பார்ப்பை ஏற்படுத்துது. படத்தோட திரைக்கதை முழுக்க முழுக்க டென்ஷனான சிச்சுவேஷன்லயே மூவ் ஆகிற மாதிரி தான் காட்சிகளா கொண்டுட்டு வரப்பட்டிருக்குது. சோ அந்த டென்ஷனை ஆடியன்ஸுக்கு முடிஞ்ச அளவுக்கு கன்வே பண்ண டைரக்டர் முயற்சி பண்ண விதம் நல்லாவே இருக்குது. படத்தோட குறைகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா, படத்துல வர பாடல் காட்சிகள் நல்லாவே இருந்தாலும் அந்த பாடல் காட்சிகள் படத்தோட வேகத்தை குறைக்க தான் செய்யுது. இந்த படம் ஒரு மாஸ் ஹீரோ படம் அப்படிங்கறனால படத்துல பெருசா லாஜிக்க உங்களால எதிர்பார்க்க முடியாது. படத்துல யோகி பாபுவோட காமெடி காட்சிகள் கொஞ்ச நேரமே இருந்தாலும் அந்த காமெடி காட்சிகள் பெருசா படத்துக்கு கை கொடுக்கல. படத்தோட கதைக்கரு நல்லாவே இருந்தாலும் படம் மூவ் ஆவ பழைய கமர்ஷியல் டெம்ப்ளேட்ல மூவ் ஆகிற மாதிரியான ஒரு ஃபீலை தான் இந்த படம் ஏற்படுத்துது. படத்துல ஹீரோவோட கதாபாத்திரத்துக்கு மட்டும்தான் அதிக முக்கியத்துவம் தரப்பட்டிருக்குது. மற்ற கதாபாத்திரங்கள் மேல இன்னுமே இவங்க கொஞ்சம் போக்கஸ் பண்ணிருக்கலாம். படத்துல சில இடங்கள்ல காட்சிகள் இப்படிதான் இருக்கும் அப்படின்னு நம்மளால யூகிக்க முடியுது. ஓவராலா இந்த படம் ஆவரேஜுக்கும் கொஞ்சம் மேல அப்படின்னு சொல்லலாம். 10க்கு 6.8 ரேட்டிங் கொடுக்கலாம். படத்துல ரத்தம் தெரிக்கிற வைலன்ஸ் காட்சிகள் இருக்குது. சோ ஃபேமிலியோட பாக்கிறதுக்கு முன்னாடி யோசிச்சுக்கோங்க. என்னுடைய ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நான் அடுத்து போடக்கூடிய வீடியோஸ் மற்றும் ஷார்ட்ஸ் உங்களுக்கு உடனடியா வரும். உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல பதிவிட மறந்துடாதீங்க. நாம வேற ஒரு வீடியோல சந்திக்கலாம். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.